ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சிட்டில் 3ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 6வது கணக்கு. ஒரு பையில் 12 நீல நிற பந்துகளும் எக்ஸ் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு முதல்ல கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவானது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல 2 மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு முதல் கணக்குக்கு அப்படியே எடுத்து நிகழ்தகவு போடலாம் பாருங்க. நீல நிற பந்துகள் எத்தனை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 12. நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை என் ஆஃப் பின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அது எவ்வளோ? 12. சரியா? அடுத்து எக்ஸ் சிவப்பு நிற பந்துகள்னு கொடுத்துருக்காங்க. எத்தனைன்னு கொடுக்கல, அப்போ நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஆர்ன்னு எடுத்துக்கிட்டேன். அது எவ்வளோ? எக்ஸ். இப்போ மொத்த பந்துகளின் எண்ணிக்கை நம்ம எப்பவுமே எழுதுவோமா? என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ரெண்டையுமே கூட்டி எழுதுங்க. 12 கூட்டல் எக்ஸ். இது அப்படியே தான் வச்சுக்கணும், எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இப்போ முதல் கொஸ்டின் என்ன? அது சிவப்பு நிற ஒரு பந்து எடுக்கிறாங்க, அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போது சிவப்பு நிற பந்தை எடுக்கும் நிகழ்ச்சி நான் R1ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? சிவப்பு நிற பந்தாக இருக்கும் நிகழ்ச்சி R1 என்க. இப்போ என் ஆஃப் R1ல் என்ன வரும்? எத்தனை சிவப்பு நிற பந்துகள் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் இருக்கும். சரியா? இப்போ சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு நான் இங்கே R1ன்னு எடுத்துக்கிட்டேன். அதனால் நிகழ்தகவு P ஆஃப் R1 ஈக்குவல் டு என் ஆஃப் R1 பை என் ஆஃப் எஸ். இப்போ இங்கே என் ஆஃப் R1ங்கிறது எவ்வளோ? எக்ஸு. என் ஆஃப் எஸ்ங்கிறது எவ்வளோ? 12 ப்ளஸ் எக்ஸ். சரியா? அவ்வளோதான் ஆன்சர். P ஆஃப் R1 ஈக்குவல் டு எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? 8 புதிய சிவப்பு நிற பந்துகளை மறுபடியும் அந்த பையில் போடுறாங்க. பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவானது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல 2 மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது புதுசாக 8 சிவப்பு நிற பந்து அதை போடுறாங்களா? போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள், இங்கே நான் எழுதியிருக்கேன். 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் சேர்த்த பின்னர் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. அப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது மாறுமா? முதல்ல என் ஆஃப் எஸ் எவ்வளோ? 12 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருந்தது. அது கூட இப்போ 8 பந்துகளை அதில் சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த 8ஐயுமே சேர்த்தி கூட்டணுமா? முதல்ல 12 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருந்தது. அது கூட இப்போ 8 சேர்த்திருக்காங்க. இந்த கூட்டணும் அப்படின்னா 12 கூட 8 கூட்டினா 20. 20 கூட்டல் எக்ஸ்ன்னு வருதா? இப்போ இதுதான் இதுக்கான என் ஆஃப் எஸ். அடுத்து ஒரு சிவப்பு நிற பந்தை இங்கே தேர்ந்தெடுக்கிறதுக்கான நிகழ்ச்சியை நான் R2, அங்கே R1ன்னு எடுத்து இங்கே R2ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ என் ஆஃப் R2ங்கிறது என்னவா இருக்கும்? அங்கே என் ஆஃப் R1ங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்தோம். இங்கே அது கூட மறுபடியும் 8 பந்துகளை சேர்த்துருக்காங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 8. சரியா? இங்கே என் ஆஃப் R2ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போ பாருங்கள், சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னென்னு எடுத்துக்கலாம்? P ஆஃப் R2 ஈக்குவல் டு என் ஆஃப் R2 பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் R2ங்கிறது என்ன? 8 ப்ளஸ் எக்ஸ். என் ஆஃப் எஸ்ங்கிறது 20 ப்ளஸ் எக்ஸ். சரியா? இதுதான் P ஆஃப் R2ங்கிறது. அப்போ 8 ப்ளஸ் எக்ஸ் பை 20 ப்ளஸ் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவானது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல 2 மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அதை வச்சு, அதாவது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல இப்போ வர்ற இந்த நிகழ்தகவு P ஆஃப் R2ங்கிறது 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவு போல 2 மடங்கு. இதுதானே அர்த்தம். ஓகேவா? 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல 2 மடங்காக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், P ஆஃப் R2ங்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 8 ப்ளஸ் எக்ஸ் பை 20 ப்ளஸ் எக்ஸுங்கிறது ஈக்குவல் டு 2 இன்ட்டு P ஆஃப் R1ங்கிறது நம்ம அங்கே என்னென்னு கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இது இங்கே பெருக்கணும் அப்படின்னா இங்கே 8 ப்ளஸ் எக்ஸுங்கிறது இங்கே அப்படியே இருக்குது. கீழே 20 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு இதை இங்கே பெருக்கணுன்னா மேலே 2 எக்ஸ்ன்னு ஆகுமா? 2x பை 12 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வருது. சரியா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இங்கே பெருக்க போகிறோம், இதை இங்கே பெருக்க போகிறோம். பெருக்கணும் அப்படின்னா எப்படி வரும்? பெருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிறது இங்கே போயிடும். இங்கே ஆல்ரெடி 8 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே 12 ப்ளஸ் எக்ஸுங்கிறது பெருக்கல்ல வரும். இங்கே வகுத்தல் இருக்கிறது இங்கே பெருக்கல்ல வரும். இப்போ இந்த 2 பெருக்கும்போது 2x இன்ட்டு 20 ப்ளஸ் எக்ஸுங்கிறது இப்படி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கணும், இதையும் உள்ளே கொண்டு போய் பெருக்கணும். பெருக்கலாமா?
இப்போ முதல்ல 8 கொண்டு போய் 12 கூடயும் எக்ஸ் கூடயும் பெருக்கலாம். இப்போ பெருக்கணும் அப்படின்னா 8 12 கூட பெருக்குனா 12 96ன்னு வரும். கூட்டல் 8 கூட எக்ஸை பெருக்குனா 8x வரும். இங்கே 8 கூட அடுத்து எக்ஸை கொண்டு போய் 12 கூடயும் எக்ஸ் கூடயும் பெருக்கணும் அப்படின்னா இதை 12 கூட பெருக்கும்போது 12xன்னு வரும். எக்ஸ் கூட பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு இந்த சைட் பாருங்கள், இந்த 2xங்கிறது 20 கூட பெருக்குனா 2 20 40ன்னு வரும். 40xன்னு வரும். மறுபடியும் இந்த 2x எக்ஸ் கூட பெருக்கும்போது கூட்டல் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் 2x² வரும். சரியா, இந்த மாதிரி வருதா? இப்போ பாருங்கள், இந்த எல்லாத்தையும் ஒரே சைடில் நான் கொண்டு போகிறேன். அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடு தான் 2, அதாவது x² எப்போவுமே ப்ளஸில் தான் எடுத்துக்குவோம். இங்கே வந்து x² ஒரு x² இருக்குது, இங்கே 2x² இருக்குது. இது இந்த சைடு வரும்போது கழிக்கும்போது அப்போ x² ப்ளஸில் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு போகிறேன். இந்த சைடு இருக்கிறது அப்போ 0 ஆயிருமா? 0 ஈக்குவல் டு இப்போ இங்கே 40x + 2x², இங்கே ப்ளஸில் இருக்கிற எக்ஸ் இந்த சைடு வரும்போது -x² வரும். இது எல்லாமே அப்போ மைனஸில் வந்துடுமா? இங்கே -12x -8x இங்கே -96 இது எல்லாமே இருக்கா? இப்போ இது எல்லாமே சுருக்கலாம் பாருங்கள். 2x² ஒரு x² போயிடுச்சுன்னா வெறும் x² இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே 40x இருக்குது, இங்கே -12x இருக்குது, இங்கே -8x இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா -20ன்னு வருமா? -20x இங்கே +40x, அப்போ எத்தனை வரும்? +20xன்னு வருமா? அடுத்து மிச்சம் இருக்கிறது இங்கே -96ங்கிறது. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதை நான் லெஃப்ட் ரைட் மட்டும் மாற்றி எழுதுகிற பாருங்கள். அதாவது x² + 20x -96 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். காரணிகள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து எக்ஸோட அடுக்கில் 2ன்னு இருக்கனால நம்மளுக்கு இங்கே 2 காரணி கிடைக்கும். நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். 2 காரணி இருக்கும். ஈக்குவல் டு 0. இப்போது இங்கேயும் எக்ஸ் போட்டுக்கலாம், இங்கேயும் எக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது 2 நம்பரை கூட்டுனா 20ன்னு வரணும், கூட்டல் 20ன்னு வரணும். பெருக்குனா கழித்தல் 96ன்னு வரணும். அப்போ என்ன 2 நம்பர் எடுக்கலான்னு பாருங்கள். இப்போ பெருக்கும்போது 2லேயுமே ஒன்றில் கூட்டல் ஒன்றில் கழித்தல் இருந்துச்சுன்னா தான் பெருக்கும்போது -+ங்கிறது மைனஸில் வரும். அதனால் இப்போ ஒன்று கூட்டலில் இருக்குது, ஒன்று கழித்தலில் இருக்குது. இப்போ நான் 2 நம்பர் எடுக்கிற பாருங்கள், அது கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கலாம். 24 ஓகேவா? இப்போ இந்த 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா இந்த 2ஐயும் கூட்டினா ஒன்று கழித்தல் இருக்கிறதுனால கழிப்போமா? அப்போ 20ன்னு வரும். பெரிய நம்பரோட குறி என்ன? கூட்டல், அதனால கூட்டல் 20ன்னு வரும். இந்த 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 96, ஒன்று கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 96ன்னு வருமா? அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட காரணிகள் கரெக்டு. இது 0 கூட சமப்படுத்துங்க. அப்போ x + 24 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே x - 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்தோன்னா x ஈக்குவல் டு இங்கே கூட்டல் இருக்கிற 24 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது கழித்தல் 24ன்னு வரும். அதே இங்கே எடுக்கும்போது கழித்தல் இருக்கிறனால சமத்துக்கு இந்த சைடு வரும்போது கூட்டல் 4ன்னு வரும். இப்போ நம்ம எடுக்கும்போது காரணிகள் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? அதாவது சிவப்பு பந்துகளின் எண்ணிக்கை அதுதானே எக்ஸ். அப்போ எக்ஸ் பந்துகளின் எண்ணிக்கை எப்போவுமே நம்மளுக்கு கழித்தலில் இருக்காது, கூட்டலில் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் x = 4. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.